பறவைகள் வளரக்கூடிய தோட்டத்தில் வந்து தென்னை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த தேவையில்லாத கொஞ்சம் மரத்தோட கிளைகள்லாம் வந்து வெட்ட வேண்டி வரும். அப்படி தான் இன்றைக்கி வந்து தோட்டத்து வேலையாக வந்து போயிட்டு வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து தேவையில்லாத கிளைகள்லாம் வந்து நிறையா வெட்டி அதை நம்ம தூக்கி எறியாமல் நம்ம வீட்டு செட்டு மேலேயே போட்டோம்னா இடம் வந்து குளுன்னு இருக்கும். பறவைகள் வளரக்கூடிய இடம், சூடு அதிகமாக வராது. எப்போவுமே வந்து இந்த தென்னை மட்டைகள்லாம் வெட்டி போடுறப்ப மேலே நம்ம செட்டு போட்டிருந்தோம்னா செட்டு மேலே போட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம போய் தங்கினாலும் சரி பறவைகளும் சரி நல்லா குளுன்னு இருக்கும். அப்படி தான் இன்றைக்கெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்கிறப்ப ரொம்ப ஒரு சக்கரை மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் ரொம்ப உயரமாக ஆயிடுச்சு. அது வந்து நம்ம வந்து ஏறி வெட்ட முடியாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த மரத்தோட கிளைகள்லாம் போயிட்டு தொந்தரவு பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் வந்து மரம் வெட்டு ஒருத்தர் இருக்கார். சரி, அவர் நம்பர் என்கிட்ட இருந்தது. அவருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்படியே வர சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கார். சரின்னு அவரும் நான் ஃபோன் பண்ணோன்னே வந்தார். அவரே அங்கேருந்து வரப்போ அருவாள் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா அவருக்கு பழக்கம் இருக்கும். மேலே வீட்டு ரூப் மேலே வந்து கடன் மேலே ஏறி அவங்க தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்ட சொன்னோம்னா வெட்டிடுவாங்க. நம்மலாம் ஏற முடியாது. இந்த மரத்துக்குன்னு சொல்லிட்டு தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட சொன்னோம்னா டக்குன்னு வெட்டிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து தேவையில்லாத கிளைகள் பக்கத்து வீட்டுக்கு போகிற மரக்கிளைகள்லாம் வந்து இன்றைக்கி அப்படியே வெட்டி விட்டார். சரி சொல்லிட்டு விட்டுட்டு இது மாதிரி உங்களுக்கு இந்த தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் நம்பருக்கு அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.